விசித்ரா. அந்த படத்துல இன்னைக்கு பிரபலமா உள்ள பல இயக்குனர்கள் உங்ககிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றினாங்க. ஆமா, ஆமா. சுந்தர் சி, சுராஜ், பிரபு சாலமன் 3 பேரும் அந்த படத்துல. பிரபு சாலமன் வந்து கிளாப் பாய். கிளாப் பாய் மட்டும் இல்ல, அ இவருக்கு நம்ம சரத் சாருக்கு டூப்பு. ஓ! ஆக்சுவலா அந்த படத்துல வந்து டபுள் ரோல் ஆமா. கேரக்டர்னாலே ம். டெக்னிக்கலா உங்களுக்கு தெரியும். அது கரெக்ட். மாஸ்க் வச்சு, அது வச்சு, இது வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த படம் முழுக்க மாஸ்க்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ம். ஏன்னா இந்த பக்கம் வேற ஒரு கேரக்டர் வச்சு சஜஷன் ஷாட் அப்படி வச்சு இப்படி வச்சு எடுத்திருப்பேன். அதில் சஜஷன் ஷாட்டில் யார் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபு சாலமன் தான். ம். ஏன்னா அவருடைய கலரும் இவருடைய கலரும் ஒத்து வரும், பாடியும் ஓரளவுக்கு ஒத்து வரும். பிரபு சாலமன் வந்து என் மச்சான், ம். என் ஒய்ஃபோட தம்பி. ஓ! என்னுடைய முதல் படத்துலையே என் கூட வந்து ஒர்க் பண்ணணுங்கிற அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன், எப்பா சினிமாங்கிறது ரொம்ப 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 ரிஸ்க்கான ஒரு தொழில். நானே பாரு இன்ஸ்டியூட்டு நான் முடித்தது எந்த வருஷம், இப்போ தான் நான் வந்து டைரக்ட் பண்ணுறேன். இத்தனை வருஷம் நான் வந்து போராட்டம். எங்கள் மாமனார் வந்து நெய்வேலியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற நல்ல ஒரு ஆஃபீஸர். எல்லாரு கூடயும் நல்ல பெரிய ஆஃபீஸர் கூட ரெகுலர் நல்ல கான்டாக்டில் இருக்கக்கூடிய எங்கள் மாமனார். அதனால் நீ வந்து என்ன பண்ணு, நெய்வேலியில் ஒரு நல்ல ஜாபாக வாங்கிக்க. ம். அதுக்கப்புறம் ஒரு ஜாபில் செட்டில் ஆகிட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது சினிமா வா. ட்ரை பண்ணு. பார்த்தா நான் தான் சேர்த்துக்க மொதல் படத்துல இதை சொல்லிட்டேன். நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. எப்படியாவது சினிமாவில் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தில். அப்புறம் 2வது படத்துக்கு வந்து அதையே சொல்லும்போது எனக்கே புரிஞ்சிருச்சு. ஏன்னா மொதல் படத்திலே கேட்டு நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம சொன்னோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான லைஃபாக இருக்குது. கரெக்ட். நீ எங்கேயா ஒரு பக்கம் ஜாபில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வான்னு சொன்னோம். இப்போ வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு நிற்கிறதுனால எப்போ வந்துருன்னு சொல்லிட்டு அப்படி வந்தது தான் நம்ம அண்ணாச்சியில் கிளாப் பாய். ப்ளஸ் வந்து சரத் சாருக்கு டூப். சுந்தர் சி மணிவண்ணன் சார்கிட்ட வந்து வாழ்க்கை சக்கரத்தில் வந்து ஜாயின் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் அப்போ வந்து என் கூட ரொம்ப நெருங்கிய பழக்கம். எப்போதும் நம்ம வீட்டுக்கு வர்றது போகிறது எங்கள் பசங்க கூடலாம் விளாண்டுட்டு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருந்தது சுந்தர் சிக்கு நமக்கும். கிழக்கு வெளுத்தாட்சியில் அப்போவே என் கூட வரேன்னு சொன்னாப்புல. எப்பா நானே மணிவண்ணன் சாரை விட்டுட்டு போகிறேன், நீயும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அவர் நான் உன்னையும் இழுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லி அவர் என்னை திட்டுவார். ஏன்னா எனக்கு ஒரு படம் வாய்ப்பு வருதுங்கிறதுக்கு நான் போகிறேன். ஆனால் நீ வந்துடாத, நீ இருப்பா, நீ அவர் கூட இருன்னு சொல்லி இருந்து அப்போ தான் அமைதிப்படை என்னோடய பெரிய வெற்றி படம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து நம்ம அண்ணாச்சி ஸ்டார்ட் ஆகுது. ஆகும்போது வந்துட்டாப்புல. ம். யார் எனக்கு தெரியாது, நான் இந்த படத்தில் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். வந்தோடனே ஒர்க் பண்ணார். இதற்கு முன்னால் ரொம்ப நாளாகவே டிஸ்கஷன்லாம் நடந்துக்கிட்டு இருந்து போச்சு. வந்து அப்போ வந்து மாணிக்கம் நல்ல ஒரு சீனியர் ஃபில்ம் இன்ஸ்டியூட், அவர் தான் அசோசியேட்டுன்னு சொல்லி என்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அந்த நேரத்தில் சுந்தர் சியும் வர்றாரு, அவரும் அசோசியேட்னு சொல்லியாச்சு. இப்போது படம் முடிஞ்சுது. கார்டு தான் அப்போல்லாம் எழுதுவான் இல்லையா, கார்டு எழுதி வரும். அந்த கார்டை தான் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அப்படி கார்டு எழுதி வந்தோன்னே பார்த்தா மேலே மாணிக்கம் பேர், கீழே சுந்தர் சி பேர், அசோசியேட்ஸ். அப்போ அந்த கார்டு வந்தோன்னே பார்த்துட்டு சுந்தர் சி என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குங்க சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு எங்கள் ஊர் தியேட்டர் ஓனர்ஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் உங்களுக்கு மெயினாக இருந்து எல்லாம் ஃபஸ்ட் அசோசியேட்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அவர் தான் எப்போயுமே எந்த நேரமும் என் கூட இருப்பார். நீண்ட நாள் நமக்கு வந்து மணிவண்ணன் சார்ட்டேருந்து பழக்கங்கிறதுனால அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் செகண்டுன்னா நான் சொன்னது அங்கே பொய்யாயிடும். நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னார். அப்படியா அப்படின்னு அப்புறம் படம் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஆமாம் சார் ரைட் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், போய் கார்டை மாற்றி எழுதிட்டு வான்னு சொன்னேன். மாற்றி எழுதிட்டு வந்தால் சுந்தர் சி பேர் மேலே மாணிக்கம் பேர் கீழே. அப்போ மாணிக்கம் வர்றாரு என்கிட்ட சண்டைக்கு. சார் நான் சீனியர், நான் எப்போ எழுதும் போட்டு அந்த கதை டிஸ்கஷனில் இருந்தேன் போனேன், நான் தானே ஃபஸ்ட்டு அசோசியேட்டு, நீங்கள் எப்படி என்னை செகண்ட் பேராக போட்டீங்க? இங்கே பாருப்பா, அவருக்கு வந்து ஒரு படம் வருது, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருக்காரு, நான் தான் மெயின் ஃபஸ்ட்டு அசோசியேட்னு சொல்லியிருக்காரு. இப்போது உனக்கு படம் வருதா, படம் இருக்குன்னு சொல்லு, நான் சொல்லிடுறேன் சுந்தர் சிகிட்ட. இப்போ அவருக்கும் படம் வருதான், அதனால் அவர் பேரை தான் முன்னால் போடணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இல்லை எனக்கு இப்போ ஒன்றும் படம் இல்லை சார், இனிமேல் தான் நான் ட்ரை பண்ணேன். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து பட வாய்ப்பு கண்ணெதிர் கையில் வருது, அதை போய் எதுக்கு நம்ம வந்து எங்கே பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சுந்தர் சி பேரை முதல்ல போட்டு அவர் அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொடியூசர்கிட்ட அவர் பேசி அவர் இயக்குனர் ஆனது அந்த படம். அதே மாதிரி சுராஜ், அவர்கிட்ட வந்து அப்போவே நல்ல காமெடி சென்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் சில கதையெல்லாம் கூட என்கிட்ட சொன்னார், அடுத்த படம் பண்ணலாங்கிறதுக்காக வந்து கதையெல்லாம் சொன்னார். அவர் என்கிட்ட வந்து ரொம்ப நல்ல நெருக்கமாக தான் பழகிட்டு இருந்தார். அவர் அடுத்த அசிஸ்டண்ட். இப்படி 3
பெரிய டைரக்டர்கள் அது வந்து உண்மையிலே சந்தோஷமான ஒரு விஷயம் சார். அது கரெக்ட். அது உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். ஒரு பாரதி ராஜா சார்ட்டேருந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்லாம் வந்திருக்காங்க. ஒரு மணிவண்ணன் சார், இந்த பக்கம் நீங்கள், அந்த பக்கம் மனோபாலா, இப்படி இப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு நம்ம இயக்குனர்னு சொல்லும்போது நம்ம கூட்ட ஒர்க் பண்ணவங்க ஒரு டைரக்டர் ஆகினாங்க, நல்ல பேர் வாங்குறாங்கும்போது உண்மையிலே அதை வெளியே சொல்லிக்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. உண்மையாலுமே நல்ல 3 பெரிய இயக்குனர்கள் என் கூட வந்து நம்ம அண்ணாச்சி படத்தில் பணியாற்றினவங்க அப்படின்னு சொல்லிக்கிறது நான் சந்தோஷப்படுறேன். தங்கர் பச்சான் டைரக்ஷனில் பார்த்திபன் நடித்த அழகி படம் உங்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்த படம் இல்லை? அழகி படத்துக்கு வந்து தங்கர் பச்சான் ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு. வந்தோடனே ஒரு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப வருஷமாக படம் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நான் ஒவ்வொரு தடவை கேட்குறப்பையும் பண்ணலான்னு சொல்கிறார். உண்மையில் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல கெப்பாசிட்டி உள்ள ப்ரொடியூசர். பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு, ஆனால் ஆரம்பிக்க மாட்டேன்றார். தள்ளிக்கிட்டே போகுது. நான் போய் தனியாக பேசி பார்த்துட்டேன். எத்தனையோ பல பேரை கூட்டி போய் பேசி பார்த்துட்டேன். ஆனால் பண்ணலான்னு சொல்கிறாரு. அவர் இது வரைக்கும் நடக்கலை. நீங்கள் ஒரு தடவை வாங்கலைன்னு நான் கூப்பிட்டேன். ஏன்னா அவர் எனக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு ஜூனியர். தங்கர் பச்சான் ஏன் என் மேலே ரொம்ப கான்ஃபிடன்ஸுக்கு வந்ததுன்னா, குட்டின்னு ஒரு படம். ஆமாம். அந்த குட்டிங்கிற ஒரு படம் வந்து ஒரு லேடி தான், ஜானகி டைரக்டர். அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க டைரக்டரு. அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து ப்ரொடியூசர். இது வந்து யுனைடெட் நேஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு படம். ஒரு முக்கியமான ஒரு கதையை எடுத்து அந்த பொண்ணு வந்து நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. சின்ன பொண்ணு வாங்கிச்சு. அப்போ வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ஷனுங்கிறதுனால அவங்க இது வரைக்கும் எதுவும் டைரக்ட் பண்ணல. நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க முடியுமா, ஒரு கோ டைரக்டராக இருந்து பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். நான் தான் ரொம்ப ஒரு லாங் கேப்பில் வேறு சும்மா இருந்தோன்னே, நமக்கு என்ன பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கிடைச்சா டப்புன்னு சாப்பிட்ருவோம்ல, அந்த மாதிரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணது தான் குட்டிங்கிற படம். அந்த படத்தில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நானே இருந்து எல்லாம் எடுத்து அழகாக அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அழகாக நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த வகையில் வந்து தங்கர் பச்சானுக்கு என் மேலே ரொம்ப நல்ல ஒரு, ஏன்னா தங்கர் பச்சான் அங்கே ஏன்னா ஆல்ரெடி நான் 2 படம் பண்ண டைரக்டர். கரெக்ட். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரொடியூசரை வாங்க பார்க்க போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். ரேடிங்டன் ஹோட்டலில் அந்த ப்ரொடியூசரை உதயகுமார் சாரை பார்த்து பேசி இந்த கதையுடைய ஒன்லைன் சொன்னோன்னே ஓகே பண்ணலாமே அப்படின்னு முதலாக அவர் ஓகே சொன்னார். அழகிங்கிற படத்துக்கு முதல் விதை போட்டது அன்னைக்கு தான். அருமை. அதுலேருந்து முழுக்க நானும் தங்கர் பச்சான் மட்டுமே அவருடைய கல்யாண மண்டபத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது தான் அழகியுடைய மொத்த கதை. வேறு அந்த கூட்டம் கூட்டிகிட்டு டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. ப்ரொடியூசர் வந்து எங்களுக்கு மணமகள் அறை இருக்குல்ல, அவருடைய கல்யாண மண்டபத்தில் அது 2 திறந்து விட்டார். இது 2 நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லிட்டு. அப்படியாக அந்த 2 அறையிலையும் இருந்துக்கிட்டு நாங்கள் பேசினது தான் அழகி. இன்னும் சொல்லப்போனால் அந்த அழகி படத்துக்கு வந்து தங்கர் பச்சான் என்னை அந்த ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொன்ன வார்த்தை என்னான்னு கேட்டால், சார் இவர் வந்து நீங்கள் வந்து ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டரு அல்லது ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நான் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறேன். இவ்வளோ நாளாக கேமரா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஃபஸ்ட் டைம் நான் டைரக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சினிமாவுக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய தொழிலதிபர் எல்லாம் ஓகே, ஆனால் சினிமாவில் எந்த அனுபவம் உங்களுக்கு கிடையாது. நான் டைரக்ஷன் சைடில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 பேருக்குமே இது 2மே தெரிஞ்ச, ஏன்னா மணிவண்ணன் சார்கிட்ட இருக்கும்போது ஒரு நல்ல அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோ டைரக்டர் அப்படிங்கிற பேரில் அவர் இருந்து பண்ணுவார். அதனால் அவர் வந்து நீங்கள் அசிஸ்டண்ட் மாதிரி நினச்சிடாதீங்க, அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டு டைரக்டர், 2 நல்ல படம் பண்ண ஒரு டைரக்டர் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த பக்கம் தங்கர் பச்சான், அந்த பக்கம் ப்ரொடியூசர், 2 பேருமே கொடுக்க வேண்டிய மரியாதையை மரியாதைங்கிறதெல்லாம் வேறு. மரியாதைங்கிறது என்ன சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறது தான் அந்த படம். ஏன்னா நான் வெறியில் உட்காண்டிருக்கிறேன், திரும்ப நம்ம ஒரு வெற்றி படம் கொடுக்கணுங்கிற வெறியில் இருக்கேன். எனக்கு ஒரு படம் பண்ண ஒரு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி நான் பண்ண அந்த குட்டி படம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் அவார்டு வாங்கினாரு. ஸோ அதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் முழுக்க நான் கொடுத்தேன். பட் அது என்னென்னா ஒரு சின்ன பொண்ணுடைய கதைங்கிறதுனால அது பெருசாக மக்களுக்கு வந்து அதில் இது வந்து நான் முழுக்க டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணேன். படம் சரித்திரம். இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 16 வயதில் வியாபாரமே ஆகாமல் கஷ்டப்பட்டுச்சு, தமிழ் சினிமா புரட்டி போட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒருதலை ராகம் படமே வியாபாரம் ஆகாமல் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுச்சு, தமிழ் சினிமா புரட்டி போட்டுச்சு. அதே மாதிரி அழகியும் வியாபாரம் ஆகவில்லை. எத்தனையோ பேருக்கு போட்டு பாட்டாச்சு, ஒருத்தரும் வாங்கலை. எல்லாம் அழுகுறாங்களே ஒழிய படம் வாங்க மாட்டேன்றாங்க. சரி, அழுதவொன்னே நான் வந்து ஓகே ரைட்டு பிடிச்சி போச்சு, இன்வால்வ் ஆகிட்டாங்க, வியாபாரம் பண்ணலான்னா நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன், ப்ரிவ்யூ அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்.
சத்யராஜ் சார் இது நிறைய மீட்டிங்கில் சொல்லுவார், ப்ரிவியூ மாதிரி ப்ரிவியூ பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே நம்ம நடிக்கிற நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, பிடிக்காத ஒரு படத்தை பார்த்து கையை பிடிச்சி உண்மையில் வச்சிட்டீங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு தாட் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரில. மனசுக்குள்ளே நமக்கு ஆடாடா இப்படி ஒரு கொடுமையான கதையை பண்ணியிருக்கானேன்னு தோணும். ஆனால் ப்ரிவியூவில் வந்து இப்படி தான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சார் என்னுடைய அனுபவம் வந்து ப்ரிவியூவில் பார்க்குற யாருமே படத்தை படமாக பார்க்குறது கிடையாது. இந்த ப்ரொடியூசர் யார், இந்த டைரக்டர் யார், இந்த நடிகை யார், இந்த படம் ஓடுமா ஓடாதா, ப்ரொடியூசர் எவ்வளோ கடன் வாங்கி போட்டிருக்கிறாரு, இந்த கடன் அடைப்பாரா அடைக்க மாட்டாரா, இந்த ஹீரோ இதுக்கு மேலே தேர்வானா தேர மாட்டானா, இந்த டைரக்டர் இதுக்கப்புறம் தேர்வான், இப்படி பல தாட்டோடு தான் சார் எல்லாருமே ப்ரிவியூ பார்ப்பாங்க. ஆனால் தியேட்டருக்கு வர்ற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எதுவுமே தெரியாது. படம் அவ்வளோதான், அது யார் ப்ரொடியூசர் யார் டேரக்டர் வேணால் கொஞ்சம் அந்த ஹீரோ மட்டும் தெரிஞ்சிருக்கும், மற்றபடி கதையாக மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, ஏகப்பட்ட தாட்டு வச்சுக்கிட்டு பார்க்குற உங்களுக்கே கண்ணில் தண்ணி வருதுன்னா, ஒன்றுமே எதிர்பார்க்காம ஒரு படமாக பார்க்க வர்றவனுடைய உணர்வு எந்த அளவுக்கு இது வந்து பாதிக்கும். அப்படியே வாங்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ போராடி பார்த்தோம், கடைசி வரைக்கும் வாங்கலையே. பெரிய ப்ரொடியூசர் தங்கரபச்சான் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட இந்த படத்தை காமிச்சோம்னா உடனே பெரிய விலைக்கு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டார். சரி நானும் பார்த்தேன், அவர் சொல்கிற ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர், அன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் லைக்கு ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். அவர்கிட்ட வந்து ஷோ போடுறாங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு அசிஸ்டண்ட் யாரோ கூப்பிட்டு வந்தார். அவங்க சொன்னால் தான் இவர் வாங்குவாராம். அதனால் வந்து அவர் அவங்களும் உட்காண்டிருந்தாங்க. தியேட்டர் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட், அந்த தியேட்டர் ஒரு பாதியில் இவர் வந்து அந்த நடைபாதை இருக்குங்களே நடையிற படம், அது பக்கத்தில் அந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். நான் என்ன பண்ணேன், இந்த நடைபாதையை விட்டு இதுக்கு இந்த பக்கம் வரிசையாக சீட் இருக்குல்ல, நேராக கடைசி சீட்டில் போய் நான் உட்காந்துக்கிட்டேன். ஒரு 10-15 சீட்டு தாண்டி பின்னால் வந்து நம்ம தங்கர்பச்சானும் ப்ரொடியூசரும் உட்காந்துட்டாங்க. படம் போட்டோம். இப்போ நான் வந்து இப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துட்ருக்கேன் அவரை. என்ன அவங்க ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் படம் இங்கே ஓடிட்டுருக்கு, இவர் ரியாக்ஷனையே நான் பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருக்கேன். ஏன்னா இவர் இதை பார்த்துட்டு பிடிச்சா படம் வியாபாரம் முடிஞ்சு போச்சேன் மேட்ரு. இன்ட்ரோல் வந்தோன்னே அப்படியே பக்கத்தில் போகிறோம், ஏதாவது சொல்லுவார் அப்படின்ட்டு. ஒன்று நான் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருந்தார். படத்தை பற்றி எதுவுமே அவர் பேசலை. சரி நம்மளாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தங்கர்பச்சான்ட்ட, ஏங்க என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏங்க இன்ட்ரோவிலே பேசுவார், இருங்க படம் முடிஞ்ச பிறகு சொல்லுவார் பேசுவாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஏஞ்சார். அப்படியே 3 பேரும் பின்னாலே அப்படி போய் நிற்கிறோம். சொல்ல போகிறார் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல, பேசாமல் இருக்கார். அப்படியே என்னடா ஒன்றும் சொல்லாமல் இருக்கார், ஒன்றும் அப்படியே நடக்க ஆரம்பித்தார். அப்படி போகலாமா அப்படின்னு நடக்க ஆரம்பித்தார். அப்படியே நடந்தோம், அப்படியே பின்னால் படியில் கூடவே வந்தோம். அப்படியே காரில் ஏறினார், வரட்டுமானார், கிளம்பிட்டார். அப்போ நான் தங்கர்பச்சான்ட்ட திரும்பி, நான் எல்லாத்துலேயும் நான் இன்வால்வ் ஆகிருப்பேன், இது மட்டும் எனக்கு வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. என்ன படம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போகிறாரு, ஏதாவது சொல்லிட்டு போனோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கர்பச்சான்ட்ட கேட்குறேன், ஏங்க இது என்ன படம் வியாபாரங்கிறது என்ன சின்ன விஷயமா, அதெல்லாம் போயிட்டு அது பேசுகிற மாதிரி தான் பேசணும், ஆஃபீஸில் போய் தான் பேசணும், இங்கேயே எல்லாம் பேச முடியும் அப்படின்ட்டார். அப்புறம் எப்போயுமே ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் என்னை கூப்பிடுவார். அது மாதிரி அவங்க கூப்பிட்டார். எனக்கு வந்து என்னமோ தெரில, இங்கே இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை. அதனால் நான் வரலன்ட்டேன். அதனால் அவங்க மட்டும் தான் போனாங்க. போயிட்டு வந்தோன்னே, இல்லை ஆஃபீஸில் இல்லையா அப்படின்ட்டேன். சரி ஓகே, அடுத்த நாள் போகிறாங்க. திரும்பி வந்தோன்னே என்ன ரிசல்ட்னு, ஆஃபீஸில் இல்லையா. அடுத்த நாள் ஆஃபீஸில் இல்லையா. இப்படி ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரமாக ஆஃபீஸ் போயிட்டு வராங்க 2 பேரும். அவரை பார்க்க முடியல. ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஒரு வாரம் கழித்து ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எந்த ஊர்? கிருஷ்ணகிரி. என்ன தொழில் பண்ணுறீங்க? இந்த மாதிரி மேங்கோ பல்ப் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், கிரானைட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். நல்ல தொழில் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை விட்டு இதுக்கு வந்தீங்க? இல்லை சார் படம் பண்ணலாம். இவர் தான் தங்கர்பச்சான் தான் சொன்னார். சரி படம் பண்ணலான்ட்டு வந்தீங்கல்ல, ஒரு தொழிலில் ஆல்ரெடி இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்க வேணாமா? இப்போ நாங்கள்லாம் இருக்கோம்ல, வந்து என்ன ஏது இப்படி பண்ணலாமா? இல்லை என்ன சார், ஏங்க இது ஒரு கதைன்னு எடுத்து வச்சிருக்கீங்களா, இந்த கதையை யாராவது பார்ப்பாங்களா? இந்த கதையை போய் முதன்னு ஒரு படம் எடுத்துருக்கிறீங்க, புதுசாக வந்திருக்கிறீங்க, ஒரு 4 பேரை பார்த்து என்ன ஏது என்ன மாதிரி கதை எடுக்கணும் என்ன ஏதுன்னு கேட்க வேணாமா? இவர் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அப்படியே திக்குன்னு அவருக்கு அடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, ஒரு அமௌண்ட்டை சொல்கிறார். இதுக்கு மேலே இந்த படத்துக்கு ₹1 நீங்கள் செலவு பண்ணாலும் வேஸ்ட்டு. இப்போ ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கிறதே டோட்டல் வேஸ்ட். அப்படி தூக்கி போட்டு போயிருங்க.
ரிலீஸ் பண்ணாது. ரிலீஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ரிலீஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா ரிலீஸுக்குன்னு பெரிய செலவு இருக்குது. அந்த செலவெல்லாம் பண்ணிங்கன்னா முடிச்சதுக்காக ப்ரொடியூசர் வந்து அப்படியே உட்கார்றாரு. நான் என்னான்னு கேட்குறேன். இதெல்லாம் அவர் தான் சொல்கிறாரு என்கிட்ட. அப்புறம் நான் அவருக்கு வந்து ஆறுதலை சொல்லி, அதில் ஒரு சம்பவம் தான். இடையில ஒரு முறை ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ண நேரத்தில் படத்தை விட்டுறலான்னு ப்ரொடியூசர் சொன்னார். சில காரணங்களுக்காக. சார் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரை வந்து பண்ண வச்சு கொண்டு வந்து படத்தை முடிச்சிருக்கோம். சார் அன்றைக்கி நான் சொன்ன உணர்வு இருக்குல்ல சார், இந்த படம் வந்து கதையே கிடையாது. இது வந்து நார்மலாக சினிமாவாக பார்த்தா அப்படி தோணும் சார். ஆனால் இது வந்து விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணுலேருந்து, விவரம் தெரிஞ்ச பையன்லேருந்து, சுய நினைவு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வரைக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மேட்ரு. முதலாக அந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துருக்கும். அது யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும். இது வந்து வாழ்நாள் முழுக்க அது தொடர்ந்து அவங்க சாகிற வரைக்கும் அவங்க மனசில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சார் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் இது யார் பார்த்தாலும் இது கனெக்ட் ஆகிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் எத்தனையோ பேருக்கு போட்டு காமிச்சேன் சார். இது வந்து நான் சொல்கிறது முதல் ஷோ. புரியுது. ஃபஸ்ட்டு ஷோவில் நடந்தது இது. இப்போ என்ன படத்தில் சார் அவருக்கு தான் பிடிக்கலன்னா விட்டுருங்க சார், வேறு யாராவது நம்ம போனால் பெரிய எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிட்டாச்சு, எல்லா டேரக்டரும் கூப்பிட்டு, எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட்டரில் கூப்பிட்டாச்சு, யாரும் வாங்கலை சார். எல்லோரும் அழுகுறாங்க சார். அழுகுறதை பார்த்தோன்னு எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அவர் அழுவலை. அந்த முதல் ஷோ பார்த்தாரு அந்த பெரிய ப்ரொடியூசர், அவர் அழுகலை. ஆனால் நிறைய பேர் அழுகிறத பார்த்தோன்னா அழுகுறவங்களாம் வாங்கிடுவாங்க நான் நினச்சேன். ஏன்னா அவங்களுக்கு இன்வால்வ் ஆகிட்டாங்கல்ல, உள்ள படத்துக்குள்ளே வந்துட்டாங்கல்ல, சும்மாவா அழுவ வந்துருச்சு, அழுக வந்துருச்சு. ஸோ நிச்சயமாக இவங்க படத்தை வாங்கிடுவாங்கன்னு போய் பேசினா, முதல்ல பேசும்போது நமக்கு பிடிச்சிருக்கு, ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. அப்போ தான் நான் நினைப்பேன், உங்களுக்கே பிடிக்குது, ஆடியன்ஸுக்கு ஏன் பிடிக்காது இப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் நடத்தி ப்ரொடியூசருக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. அந்த தம்பிங்கள்கிட்ட சொல்லாமல் தான் அந்த ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணார். ஏன்னா அவர் முதன்னு ஒன்று பண்ணுறோம், அதில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலான்னு சொல்லிவிட்டு அவர் தம்பிங்கள்ட்டெல்லாம் அவர் அதை சொல்லவே இல்லை முதல்ல. இப்போ அந்த தம்பிங்கெல்லாம் வந்தாங்க, அவங்க படத்தை பார்த்தாங்க, அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்து. அவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, அருமை. அவங்க நார்மலாக பார்க்குறாங்கல்ல, அந்த உணர்வு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்போ அவங்ககிட்ட உட்காந்து நான் தான் பேசினேன், சார் இந்த மாதிரி இருக்குது, இப்படி என்ன எப்படி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ரிலீஸை பற்றி. சார் இப்போ ரிலீஸ் பண்ணால் நம்ம யார்கிட்டயே வியாபாரம் பண்ணணும், பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே வந்து பிடிச்சிருக்கு ஒழி யாரும் தைரியமாக வாங்க மாட்டேன்றாங்க, பேசாமல் நம்மளே ஓன் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் தான் மூவ் பண்ணேன். ஏன்னா ப்ரொடியூசர் கையில் இருந்ததை பூரா அவர் செலவு பண்ணிட்டார். இப்போ ரிலீஸுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, அவர் வந்து இப்போ அவர் வேறு சொல்லி வச்சுருக்கா, இதுக்கு மேலே ₹1 செலவு பண்ணாலும் டோட்டல் வேஸ்ட்டுன்னு. அதெல்லாம் இப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்ல, கொஞ்சம் அந்த ரிலீஸுக்கு இவ்வளோ ஆகும், இத்தனை பிரிண்ட்டு போடணும், அப்போல்லாம் பிரிண்ட்டு தானே. ஆமாம், பிரிண்ட்டு காஸ்ட்டு, பப்ளிசிட்டி காஸ்ட்டு, ரிலீஸ் காஸ்ட், நம்மளே ஓன் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க 2 பேரும் தான் சார் வந்தாங்க. அவங்களுடைய பிரதர்ஸ் 2 பேரும். சார் தான் வந்து உதயகுமார் சார் தான் சீனியர், அவருடைய தம்பி ஒருத்தர் இப்போ எம்எல்ஏ. அந்த 2 பேரும் வந்து தான் ரிலீஸுக்கான ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ணாங்க. எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஓன் ரிலீஸ் தான் பண்ணோம். படம் முதல் ஷோ ராயபுரத்தில் வந்து ஏதோ ஒரு தேட்ரு, நான் ஏசி தேட்ரு, கதவெல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம். அப்படியே ஒரு 25% என்னமோ பார்த்திபன் சார் படத்தை பார்த்துட்டு இதை பார்த்திபன் சார் படம்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேர் உள்ளே வந்தாங்க. வரும்போது எல்லாம் வந்து பான்பராக்கு போட்டுக்கிட்டு, தண்ணியை போட்டுக்கிட்டு, காலை தூக்கி சேரில் வச்சுட்டு வச்சு அப்படி இப்படி படம் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நாங்கள் வந்து டென்ஷன், ஏன்னா முதல் ஷோ சார், பப்ளிக் முதல் ஷோ பார்க்குறோம், என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். உள்ளே வந்தவங்கெல்லாம் வரும்போது முதல்ல எல்லாம் கஜாமச்சான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். கொஞ்சம் நேரம் ஆக ஆக பேச்செல்லாம் நின்றுச்சு. குறைஞ்சி இன்டர்வலில் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு உணர்வோடு எல்லாம் வெளியே போனாங்க. இன்டர்வல் பார்க்கும்போது எல்லோரும் அப்படியே ரொம்ப அதிகமாக ஒன்றும் பேசவே இல்லை, எல்லாம் ஏதோ ஒரு பாதிப்போடு எல்லோரும் இருக்காங்கிறது தெரிஞ்சுது. படம் முடிஞ்சு வெளியே போகும்போது பார்த்தா யாரும் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக போகிறாங்க. வெளியே போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அப்போ நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த பாதிப்பை சொல்கிறாங்க. ஆஹா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த முதல் ஷோ பார்க்கும்போது தான் சார் தப்பிச்சிட்டோங்கிற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் அடுத்த ஷோலாம் சரித்திரம். என்னென்ன நடந்துச்சு, அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பையனை காணான்ட்டு ஒரு தேட்டிகிட்டு இருக்கிறாரு. எங்கன்னு பார்த்தா 2 நாளாக காணான்ட்டு பார்த்தா 2 நாளாக மாடியில் உட்காந்துருக்கான் ஒருத்தன். என்னன்னு கேட்டால் ஊரில் இருக்கேன், அவன் காதலியை பார்க்க போகணுன்றான். அது இவர்கிட்ட சொன்னால் இவர் வந்து விடமாட்டாருன்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்துருக்கான். எத்தனை பேர் சார் குடும்பஸ்தர்கள்
குழந்தை குட்டியெல்லாம் பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தன்னுடைய பழைய காதலியே பார்க்கறதுக்கு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற தாட்டோட ஏதோ பொண்டாட்டிட்ட வேற காரணத்தை சொல்லிட்டு ஊருக்கு போய் தன்னுடைய பழைய காதலி இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு பெரிய Impact. உணர்வு ஏற்படும். இம்பாக்ட் ரொம்ப அதுதான் அழகி. அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்டார் படத்தை. என்கிட்ட மட்டும் இந்த படம் இருந்துச்சுன்னா சில்வர் ஜூப்ளின்னாரு. ஏங்க உங்ககிட்ட தான் காமிச்சான், நீங்கள் சில்வர் ஜூப்ளி ஓட்டிருக்கலாம் எல்லாம் பண்ண. அப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட நான் பர்சனலாக சொல்கிறேன், வேணாம் சார் அது நம்ம எப்போ வந்து டோட்டலாக இப்படி சார் ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் நிலைமையை நினச்சா எனக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு சார். அவர் எந்த அளவுக்கு அவர் டென்ஷனாக அவர் கண்ணில் எல்லாம் அப்படியே கலங்கி இருந்தார் சார். இப்படி ஒரு படத்தை பண்ணிட்டு தேவையில்லாமல் சார் அவர் வந்து பரம்பரையாக பெரிய ஃபேமிலி சார். நல்ல அவங்க. மனுஷன். அவங்க கஷ்டமெல்லாம் பார்க்காதவங்க, யாருடைய கிரிட்டிசிசமாக அவங்க வந்து பார்க்காதவங்க. இப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு விளங்காமல் அந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியாமல் உட்காண்ட்ருக்கிறாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிருக்கும். பார்த்திபன் சார் வந்து அந்த படத்தில் அதுக்கு முன்னால் வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டியை இடக்கு மடக்கா டைலாக் பேசுறது, அது வந்து நடுப்புறெல்லாம் சொன்னார். சார் என்ன இப்படி ஒரு மாதிரி இப்படி போயிட்டுருக்குதே. அந்த பட தயாரிப்பாளருக்கு தான் அன்பு பண்ணீங்க இல்லையா நீங்க? எலெக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா வடிவேல் சாருடைய காமெடி எக்ஸ்ட்ராடனரி காமெடி. அங்கேருந்து ஒருத்தன் வருவான். சார் வடிவேலு சார் வந்து நான் சொல்லுவேனே அந்த அவர் பண்ணுற காமெடி எல்லாம் வந்து நான் ஸ்பாட்லேயே சிரிச்சிருவேன். சீன் பண்ணும்போது நான் சிரிச்சே பல சீன் வந்து ரீடேக் போவோம், ஷார்ட்டு ரீடேக் போவோம். உங்கள் பார்வையில் மணிவண்ணன் மணிவண்ணன் சாருக்கு வந்து கதை எழுத தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.